இன்றைய நாளிலும் அன்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் தியானத்திற்கு மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 4வது அதிகாரம் 10வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய். இது சாத்தானுக்கு ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை. ஆண்டவரை சோதிக்கிற போது உன் ஆண்டவர் ஒருவருக்கே அவரை வணங்கி அவருக்கு பணி செய்யும் என்பது ஆண்டவருடைய செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில் இறையியல் அர்த்தங்கள், முழக்கங்கள் என்பது நிறைய இருக்கும். இப்போ கிறிஸ்தவ சமூகம் இதனை நிறைய ஆராய்ந்து படித்து நிறைய எல்லாம் செய்திருப்பார்கள். இங்கே நான் கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையாகவே மனிதன் தேற்றப்பட வேண்டிய, மனிதன் ஆறுதல் படுத்தப்பட வேண்டியவனாக இருக்கிறான். மனிதனை ஆறுதல் படுத்துவதற்கு, மனிதனுக்கான ஒரு நிம்மதியான சுகமான ஒரு விடுதலை உடைய வாழ்வை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எனவே அவர் கொண்டு வந்த விடுதலை இந்த உலகம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ராஜா பரம்பரையை உண்டு பண்ணி அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்து இராணுவ பலங்களை உண்டு பண்ணி ரதங்களையும் குதிரை வீரர்களையும் வைத்துக்கொண்டு போர் செய்து ஆட்சி அமைப்பது போன்றது அல்ல. அது ஆவிக்குரிய ஒரு விடயம். எனவே இங்கே ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய். அவர் தான் உனக்கு இந்த ஆறுதலை ஆற்றுப்படுத்தக்கூடியவர், அவர் மட்டும்தான். எனவே அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே சாத்தானுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் மனிதர்களாகிய எங்களுக்கு அவசியம் தேவையான ஒரு விடயம் அவர் ஒருவரையே ஆராதனை செய்யும். இதிலையும் ஆற்றுப்படுத்தல் வேலை செய்கின்ற மனிதர்களுக்கு போதிக்கின்ற வேலை செய்கின்ற ஊழியர்கள், அவர்களுடைய நோக்கம் முழுவதும் தேவனை ஆராதனை செய்வதாகவே இருக்க வேண்டுமே தவிர, தேவனை பின்பற்றுகிறதாகவே இருக்க வேண்டுமே தவிர, கனம், மகிமை, துதி யாவையும் அவர் ஒருவருக்கே கொடுக்க வேண்டுமே தவிர, அது எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்களுடைய வருமானம் பணமாகவோ அல்லது வேறு ஏதும் கிடைக்கும் என்பதற்காகவோ அந்த நோக்கத்தோடு தேவனை ஆராதனை செய்வதற்கு மக்களை வழி செய்யக்கூடாது. இன்றைய தலைவர்கள் செய்கிற பெரிய தவறு, மக்களை தவறுதலான திசையிலே வழிநடத்தி விடுறது. தேவன் ஒருவரையே காட்ட வேண்டும் என்ற பொழுது மக்களுக்கு வேறு என்னவோ இல்லாதையும் காட்டுகிறது. எனவே தேற்றப்பட வேண்டிய மனிதன் தேவனை வழிபட வேண்டும். அப்பொழுது அவன் தேற்றப்படுவான். சுகம் பெற வேண்டிய மனிதன், விடுதலை பெற வேண்டிய மனிதன் தேவனுக்கு பின்பாக போக வேண்டும். தேவன் ஒருவரையே, அவருக்கு மட்டுமே கனம், மகிமை, துதி யாவையும் செலுத்த வேண்டும். அவனே தேற்றப்படுவான் என்கின்ற பெரிய செய்தியை மிக சுருக்கமாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.